ஹலோ வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி பாறை மீன் சம்பல் வைக்க போகிறேன். பாருங்கள், முதல்ல பாறை மீனை பொரிச்சிடுவோம். நல்லா பெரிய பாறை மீன் நல்லா பொரிச்சிடுங்க. நல்லா பொண்ணு ஒரு வேளை பொரிச்சிடுங்க. மீடியமாக, ரொம்ப பொரிக்காமல் நார்மலாக பொரிச்சிக்கிடுங்க. நல்லா பொரியட்டேன். மீன் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 1/4 மணி நேரம் பொரியட்டேன். ரொம்ப பொரிக்கணும், ஒரு 1/4 மணி நேரம் பொரியட்டேன். பின்ன அதுக்குள்ளே பாருங்கள், ஒரு வெங்காயம், 4 பூடு, 2 தக்காளி, புளி வேண்டாம், புளிக்கு பதிலாக இப்போ லெமன் ஊற்றிருக்கு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, தாளிச்சதோடு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சிக்க வேண்டியதுதான். தாளிச்சாச்சு. அந்த எண்ணெயிலே மசாலா போட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். நல்லா வதங்கட்டு. நல்லா வதங்கிட்டு இருக்கு. புளி வேண்டாம், புளி போல் லெமனு, 1.5 லெமனு ஊற்றணும். வித்தியாசமான செட்டிநாடு சாம்பார், பாறை மீன் சாம்பார். தேவையான அளவு தண்ணி ஒரு 1/4 லிட்டர் ஊற்றினா போதும், ரொம்ப வேணாம். ஒரு 200-250 லிட்டர் ஊற்றினா போதும். ரொம்ப நார்மலான சம்பல் தானே, நார்மலாக ஊற்றினா போதும் தண்ணி. நல்லா ஒரு கொதிக்கட்டும். நல்லா கிண்டி விட்டு கொதிக்கட்டும். கொதிச்ச பின்னு லைட்டாக மசாலா கொதிச்ச பின்னு லெமனு, அந்த 1.5 லெமனு போதும், ஜாஸ்தி வேணாம். 1.5 லெமனு போதும். பெரிய லெமனாக இருந்தால் 1 போதும். நான் சிறுசுனால 1.5 லெமன் ஊற்றுறேன். புளி ஊற்றலை, புளி போல் லெமன் ஊற்றிருக்கேன். அது வித்தியாசமாக இருக்கும், சூப்பர் ரெசிபியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். 3 லெமன் ஊற்றிட்டேன். விதையெல்லாம் எடுத்துருங்க, விதை வேண்டாம், விதையை எடுத்துட வேண்டியதுதான். விதையை எடுத்துட்டு விதையை ரிமூவ் பண்ணிட வேண்டியதுதான். இது நல்லா ஒரு கிண்டு. நல்லா மசாலா எல்லாம் ஒரு கொதி வரட்டும். நல்லா நன்றாக ஒரு கொதி வரட்டும். ஒரு 1/4 மணி நேரம் ஆகட்டும். ஒரு கொதி வந்த பிறகு, நல்லா கொதி வந்துடுச்சா, பொரிச்சு வச்ச மீனை எடுத்து, பாறை மீனை எடுத்து கறியில் போட வேண்டியதான். அவ்வளோதான். ஒவ்வொரு பீஸாக எடுத்து கறியில் போட வேண்டியதான். கறியில் போட்ட பின்ன பாருங்கள், அவ்வளோ கொதி வந்துருச்சா. அவ்வளோதான். ஒரு 1/4 மணி நேரம் சென்று மல்லித்தலை புதினா போட்டு இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், மல்லித்தலை போட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக இருக்குது, நல்ல ரெசிபியாக இருக்குது. செட்டிநாடு பாறை நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. வித்தியாசமான ரெசிபி இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ அழகாக இருக்குது. புளி ஊற்றாமல் சிம்பிளாக லெமன் ஊற்றி பண்ணியிருக்கு. வித்தியாசமாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் நேர்களே. இதில் அருமையாக மல்லித்தலை புதினா போட்டு லாஸ்ட்டில் இறக்கிற வேண்டியது. அவ்வளோதான், முடிஞ்சு. குழம்பு ரெடியாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் வச்சுட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். சிம்பிள் தான். மசாலா சீரகம், மஞ்சள் பொடி, மிளகு பொடி, மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோ. எல்லாத்தையும் ஒரு சின்ன ஸ்பூன் போட்டால் போதும். அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை. சிம்பிளான மேட்ரு. அருமையான செட்டிநாடு பாறை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பாறை கறி பாருங்கள் எப்படிங்கிறது. அவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் நேயர்களே. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ தூக்கி விட்றாதீங்க. பாருங்கள், பாறை மீனை பற்றியெல்லாம் எப்படி இருக்குன்னு. அருமையாக இருக்குது பற்றியெல்லாம். பாருங்கள். ஓகே, பாய் நேயர்களே. லைக் பண்ணுங்கள்.